பார்க்கும் பொழுது அவங்களுடைய அந்த இலக்கியத்தரமான பேச்சுக்களை பார்க்கும் பொழுது இது எதுக்கு உதாரணம் காட்டுறாங்களோ அது மாத்தமா இருக்குது. எதுக்காக வேண்டி இந்த உதாரணம் இந்த காட்டப்படுகிறது மாத்தமா சொல்லவே மாட்டார்கள். அது ஒன்று. அந்த கருத்து உதாரணமும் சரியா இல்லை, கருத்தும் குரானோட மோதுது, அறிவிப்பாளரும் சரியில்லை. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் இது முழுக்க முழுக்க இட்டு கட்டப்பட்ட பொய்யான செய்தி. நபித்தோழர்கள் யாரை வேண்டாலும் பின்பற்றலாங்கிறது பொய்யான செய்தி. இதை வச்சு எந்த ஆதாரத்தையும் நிலைநாட்ட இயலாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்லக்கூடியவங்க யாருன்னு கேட்டா, நான் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிறோன்னு சொல்லக்கூடிய ஒரு சாரார் தான் இந்த கருத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. மற்றவன்லாம் மதுஹப் இமாம்களுக்கு போயிடுறான், இறங்கிடுறான். அந்த சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்றாங்க பாருங்க, அவங்கள்ட்டயே இது ஆதாரபூர்வமான ஹதீஸான்னு கேட்டால் இல்லைன்றுவாங்க. ஆதாரபூர்வமான ஹதீஸான்னு கேட்டால் ஆதாரபூர்வம் இல்லை, இருந்தாலும் எடுத்து அப்படித்தான் சொல்லுவாங்களே தவிர, நீ ஏற்றுக்கொண்ட உசூலின் பிரகாரம் இது சரியான ஹதீஸான்னு கேட்டா அவங்களே என்ன செய்வாங்க, சரியான ஹதீஸ் இல்லைதான், அறிவிப்பாளர் சரியில்லைதான்னு ஒத்துக்கொள்வார்கள். அப்ப அவர்கள் எதை பலவீனமானது என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார்களோ அதை கொண்டாந்து வைத்துக்கொண்டு சஹாபாக்களை பின்பற்றலாம்னு சொன்னா அது நிற்காது. இந்த கெட்ட கொள்கையில உள்ளவங்க சஹாபாக்களை பின்பற்றலாங்கிற கொள்கையில உள்ளவங்க இதை ஆதாரம் காட்டினாங்கன்னா இதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அடுத்து என்ன ஆதாரம் காட்டுவாங்கன்னு கேட்டா, இந்த சஹாபாக்களை புகழ்ந்து சில குர்ஆன் வசனங்கள் இருக்குது. சஹாபாக்களை பாராட்டுற விதமாக நிறைய குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கிறது. அதுல உதாரணமா என்ன வருதுன்னு கேட்டா, 7வது அத்தியாயம் 157வது வசனம். இதுல என்ன வருதுன்னு கேட்டா, அல்லதீன எத்தபிஊனன் ரசூலன் நபியல் உம்மிய, இந்த சஹாபாக்கள் இருக்கிறாங்க, அவங்க இந்த நபியை பின்பற்றுகிறார்கள், இந்த ரசூலை பின்பற்றுகிறார்கள், இந்த உம்மியாக இருக்கக்கூடிய இந்த தூதரை என்ன செய்யறாங்க, பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபாக்களை பத்தி வருது. அப்படி வரும் பொழுது ஃபல்லதீன ஆமனூ பிஹி, யார் அவரை நம்பினார்களோ, வ அஸ்ஸரூஹு, யார் அவரை கண்ணியப்படுத்துகிறார்களோ, வ நஸரூஹு, யார் அவருக்கு உதவி செய்தார்களோ, ஒத்தபவுன் நூறல்லதி உன்சிலமாகு, அவரோடு அருளப்பட்ட ஒளியை யார் பின்பற்றினார்களோ, உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு ஒரு வசனம் வருகிறது. இதுல வரக்கூடியதுல அவர்கள் யார் நம்பிக்கை கொண்டார்களோன்ற வாசகம் இருக்குல்ல, அது நமக்கெல்லாம் கூட பொருந்தும். நம்ம ரசூலுல்லாஹ் நம்பிக்கை தான் கொண்டிருக்கிறோம், நமக்கு பிந்தி வந்த மக்களையும் அடக்கக்கூடிய வார்த்தை தான். அது யார் அவரை கண்ணியப்படுத்துகிறார்களோ என்பது நமக்கும் பொருந்தும். நம்ம ரசூலை தான் கண்ணியப்படுத்த செய்கிறோம். அதே மாதிரி அவருக்கு அருளப்பட்ட நூரை ஒளியை யார் பின்பற்றுகிறார்களோ அதுவும் எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று தான். ஆனா யார் அவருக்கு உதவி செய்தார்கள்னு ஒரு வார்த்தை வருதுல, அதை வைத்துக்கொண்டு இது சஹாபாக்களை குறிக்கிறது. ஏன்னா நாளும் சேர்ந்திருக்கணும்ல, நம்ம உதவியெல்லாம் செய்யல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நெருக்கடி வரும் பொழுது நம்ம என்ன செய்யல, உதவி செய்யல. இதில் எப்படி வருதுன்னு கேட்டா, ஃபல்லதீன ஆமனூ பிஹி, யார் இந்த முகமது நபியை நம்புகிறார்களோ, வ அஸ்ஸரூஹு, யார் அவரை கண்ணியப்படுத்துகிறார்களோ, வ நஸரூஹு, யார் அவருக்கு உதவி செஞ்சார்களோ, ஒத்தபவுன் நூறல்லதி உன்சிலமாகு, அவருக்கு அருளப்பட்ட ஒளியை நாலு வருது, ஒளியை பின்பற்றினார்களோ, இப்போ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள் நல்லா சொல்லி காட்டுகிறான். இதை வைத்துக்கொண்டு இது பாருங்க சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய அந்தஸ்து அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இதுல இது சஹாபாக்களை தான் குறிக்குது என்று எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் சஹாபியை தவிர யாரும் வெற்றி பெற முடியாதுன்னு. ஏன், அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள் வருது, அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் இந்த வசனம் முடியல. இதுல என்ன வருது, அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று சொன்னா மற்றவங்க வெற்றி பெற்றவங்க இல்லைன்னு அர்த்தம் வராது. அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள்னா அடுத்தவன் இல்லைன்னு வந்துடும். எந்த ஒரு மொழியிலையும் அவன் தான் செஞ்சான்னு வேற ஆள் செய்யலைன்னு அர்த்தம். அவன் செஞ்சான்னு மட்டும் சொன்னோம்னா அவன் செஞ்சான், வேற ஆளும் செஞ்சிருக்கலாம். வேற ஆள் செஞ்சதை அது மறுக்காது. அவன் தான் செஞ்சான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், வேற ஒரு ஆள் செய்யலைங்கிற அர்த்தம். இந்த தாண்டு போட்டீங்கல்ல, அவன் தான் செஞ்சான், அவனே செய்தான் அப்படின்லாம் போட்டோம்னு சொன்னா மற்றவர் செய்யலைங்கிற கருத்து அதுக்குள்ள அடங்கி இருக்கும். இந்த வசனம் எப்படி வருதுன்னு கேட்டா, யார் அவரை பின்பற்றி கண்ணியப்படுத்தி உதவி செய்து அவரோடு அருளப்பட்ட ஒளியையும் வெளிச்சத்தையும் பின்பற்றினார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்ற வாசகத்தின் மூலமாக இவங்களை தவிர யாரும் வெற்றி பெற முடியாதுன்னு வருது. அப்ப இதை இது சஹாபாக்களை தான் குறிக்குன்னு நம்ம வைத்துக் கொண்டோமே, ஆனால் சஹாபாக்களோட வெற்றி பெற்ற கூட்டம் முடிந்து விட்டது. யார் அப்புறம் தாபியன்கள்லாம் வெற்றி பெற்றவங்க இல்லை, கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய யாருமே என்ன இல்லை, என்ன வெற்றி பெற்றவங்க தான் அப்படின்னு விடுகிறது. சஹாபாக்களை தான் குறிக்குதுன்னா இது சஹாபாக்களை குறித்து சொல்லப்பட்டதே இல்லை.
இதுல எல்லாமே யாருக்கு உள்ளது? உதவி செய்தார்கள் வருது பாருங்களேன், அது கூட நமக்கு உள்ளதுதான். அவங்களுக்கு உதவினா என்ன? அவங்களுக்கு தீனுக்கு உதவி தான். அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி செய்யறேன்னு என்ன அர்த்தம்? அவங்களுடைய மார்க்கத்துக்கு உதவி செய்யறது தான். நம்ம எடுத்து பிரச்சாரம் பண்றோம், மக்களுக்கு சொல்றோம், பிற மத மக்களை இஸ்லாத்தின்பால் அழைக்கிறோம். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் இருந்து பார்க்க வேண்டிய வேலை. அவங்க போன பிறகு நம்ம என்ன செய்யறோம்? அவங்க சார்பா நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வசனத்துல வந்து 4 அம்சமே சஹாபாக்கள் வந்து நேரடியாக அவங்க உதவி செய்தார்கள் வரும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு செய்யற உதவி என்ன? அவங்களுடைய தீனுக்கு உதவியாக நம்ம இருக்கிறதுங்கிறது வரும். அப்ப இது சஹாபாக்களை மட்டும் குறிக்கக்கூடிய இது இல்ல, இது எல்லாரையும் குறிக்கக்கூடியதுதான். ஒரு பேச்சுக்கு அது சஹாபாக்களை தான் குறிக்கின்னு வச்சு கொண்டாலும் இதுல அவங்களை பின்பற்றணும் எங்க இருக்குது? அவங்க வெற்றி பெறுவாங்கன்னு இருக்கே தவிர அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஏதாவது இருக்குதா? அவர்கள் வெற்றி பெற்ற அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் இருக்குது. அவர்களை தவிர யார் வெற்றி பெற முடியாதுங்கிற கருத்து இருக்கே தவிர அவங்கள நீ பின்பற்றினாலும் வெற்றி பெற முடியாது, நீ பின்பற்றாட்டாலும் வெற்றி பெற முடியாது. வெற்றி பெற்றது அவங்க மட்டும்தான் அப்படிங்கிற கருத்தை தான் அது தருகிறது சஹாபின்னு வைத்து கொண்டார். அப்ப சஹாபியைத்தான் குறிக்குது என்று வைத்து கொண்டாலும் இதை வைத்து கொண்டு சஹாபிகள் என்னவெல்லாம் செஞ்சாங்களோ அதை எல்லாரும் எடுத்துக்கிறங்க இந்த அர்த்தத்துக்கு கொடுக்க முடியுமா? அந்த அர்த்தம் இருக்குதா? நேரடியா எங்க இருக்குன்னு உங்கள்ட்ட கேட்கணும். இந்த வசனத்தை வாசிச்சு இதுல எந்த இடத்துல சஹாபியை பின்பற்றலாம்னு சொல்லப்படுகிறது, அவங்கள ஃபாலோ பண்ணணும்னு எங்க இருக்குது, அவங்களுக்கு கிடைக்கிற அந்தஸ்து சொல்லப்பட்டிருக்கிறது. மறுமையில் அவங்களுக்கு என்ன இருக்கு? நல்ல அந்தஸ்து. சஹாபியை குறிக்கின்னு வைத்து கொண்டால், சஹாபியைத்தான் குறிக்குது என்று வைத்து கொண்டால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்தை சொல்லுகிறது. பொதுவாக எல்லாரையும் குறிக்குது என்று வைத்து கொண்டால் இது பொதுவான சப்ஜெக்ட் ஆகிவிடுகிறது. அவங்களுடைய நூறத்தான் பின்பற்றணும்னு வருது. எதை பின்பற்ற வருது? இந்த வசனத்திலே பின்பற்றுவதை பற்றி பேசப்படுகிறது. என்ன பேசப்படுகிறது? அவரை நம்பணும், கண்ணியப்படுத்தணும், உதவணும், ஒத்தபவும் நூறல்லது உன்சிலமாகும். அவருக்கு அருளப்பட்ட ஒளியைத்தான் பின்பற்றணும். பின்பற்றுவது எதை பின்பற்றணும்? முகமது நபிக்கு அருளப்பட்ட ஒளியை பின்பற்றணும். ஒளிங்கிறது வேதம், அதனுடைய விளக்கமாக இருந்த ஹதீஸ், அதைத்தான் பின்பற்றணும் வருதே தவிர இது சஹாபாக்களை எல்லாம் பின்பற்ற கூடாது என்பதற்கு தான் ஆதாரமா இருக்குது. ஏன் பின்பற்றுறதுங்கிறது இந்த 4ல வந்து பின்பற்றுறது ஒரு இடத்துல வருது. அதாவது ஈமான் கொள்ள வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும், உதவ வேண்டும். எதை பின்பற்றணும்? ஒளியை பின்பற்றணும். அவருக்கு அருளப்பட்ட ஒளியை பின்பற்றணும். பின்பற்றுவதில் பத்தி இது எங்க பேசுதுன்னா அந்த குரானை பின்பற்றணும்னு தான் இது சொல்லுதே தவிர சஹாபியை பின்பற்றணும்னு சொல்லலை. அப்ப அவருக்கு அருளப்பட்ட ஒளியை பின்பற்ற வேண்டும் என்கிற வாசகம் யாரையும் பின்பற்றக்கூடாதுங்கிறது தான் சொல்லுது. இது வந்து சஹாபியை பின்பற்றுக்கு ஆதாரம்ங்கிறாங்க. எதிராக இருக்கிறது, அவங்களுடைய கருத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை கொண்டு வந்து பார்த்தீங்களா சஹாபாக்களை பின்பற்றலாங்கிறாங்க. இந்த சிறப்புகளை வேண்டாம் அவங்க ஒத்துக்கொண்டால், இது சஹாபியை குறிக்குது என்று ஒத்துக்கொண்டால் அவங்க